ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க மாமா. ஆமா, இவருக்கு லோனை கொடுத்துட்டு தான் அவங்க மறுவேலையே பாப்பாங்க. மாமா பேங்க்ல லோன் கொடுக்க ரெடியா தான் இருக்காங்க. ஆனா ஷூரிட்டி கேக்குறாங்க. எதன்னு ஷூரிட்டி கொடுப்பாரு? அவர்கிட்ட ஏதாவது ஷூரிட்டி இருக்கா? மாமா கிட்ட கேட்டா ஷூரிட்டி தருவாருன்னு சொன்னேன். என் கடனுக்காக யாரையும் கை கட்டி நிக்க வைக்க விருப்பம் இல்ல, வேண்டான்னு சொல்லிட்டாரு மாமா. அதுக்காக சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லி உங்ககிட்ட கேட்க சொன்னானா? இல்லங்க மாமா, என்னைக்கா இருந்தாலும் பிரிச்சு கொடுக்க போற சொத்து தானே, அத இப்பவே பிரிச்சு கொடுத்தா என்னன்னு என் மனசு சொல்லுதுங்க மாமா. கேக்குன்னு நீ எதுக்கு கவலைப்படுற? முதல்ல நீ என் தங்கச்சியோட மாவ, அதுக்கப்புறம் தான் சரவணனுக்கு பொண்டாட்டி. 10 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து இருக்குது. நீ எதுக்குன்னு கவலைப்படுற? நீ ராணி மாதிரி இரு. ஏன் கௌரவத்துக்கு இல்லைங்க மாமா, என்னை கட்டிக்க போறேன் என் பெரியத்தான் கௌரவமா இருக்கணும். அவருக்குன்னு தொழில் வேணும்ல, அதுதான் அத்தானையும் அவரு பொண்டாட்டியான என்னையும் தலை நிமிர்ந்து நடக்க வைக்கும் மாமா. என் மாமா காசுல சாப்பிடுறேங்கிறது உரிமை, என் புருஷன் காசுல சாப்பிடுறேங்கிறது தான் எனக்கு பெருமை மாமா. எனக்கு எந்த சொத்தும் வேணாங்க மாமா. என்னோட விலை மதிக்க முடியாத சொத்து எனக்கு என் மாமா மட்டும்தான். கடைசி வரைக்கும் என் மாமா காலடியிலேயே கடந்து அவருக்கு நல்லது கெட்டது பண்ணி அப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சிடணும் மாமா. அப்படி சொல்லாத கண்ணு, வேணாம். நான் எழுதி வச்சிடுறேன், இன்னைக்கே இப்பவே எழுதி வச்சிடுறேன். வேணாம் கண்ணு, நான் எழுதி வச்சிடுறேன். மாமா, உங்களை சங்கடப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. கண்ணு, என்ன கண்ணு, இது வரைக்கும் உனக்குன்னு இந்த மாமன்ட்ட எதுவுமே கேட்டதில்ல. முதல் தடவையா இப்பதான் கேட்கிறேன். அதுவும் உனக்காக இல்ல, உன் புருஷனுக்காக. சரி கண்ணு, நான் எழுதி கொடுத்துறேன், இப்பவே எழுதி கொடுத்துறேன்.